ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது வெங்காய புலுசு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வறுத்தரலாம். வறுக்கிறப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் முழு தனியா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த துவரம்பருப்பு முழு தனியா ரெண்டையும் வறுத்தரலாம். நம்ம இந்த மசாலா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வாசனை வரும். ரொம்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, குழம்பு கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான புது தேங்காயாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 இல்லைன்னா 5 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஆற விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக வறுக்கணும். இப்போ அடுத்ததாக இந்த அரைக்கிறப்ப ஒரு தக்காளியும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக நான் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூளும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, சிவப்பு மிளகா அதாவது கார மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 6 இல்லைன்னா ஒரு 7 பூண்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளியும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும். நம்ம அரைக்கிறப்பையும் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ வதக்கிறப்பையும் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை கலந்து விட்டு இந்த மசாலா கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து வேகட்டும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இப்போ வந்து நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க காயை இது கூட சேர்த்துடலாம். நான் வந்து இப்போ இந்த கத்திரிக்காயை இது கூட சேர்த்துட்டு அடுத்ததாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய எலும்பிச்சம்பழம் அளவு வந்து புளியை வந்து நான் ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்பவும் வந்து ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, புளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வெந்து போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து மசாலா அரைச்சி நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்ப செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ, இந்த கத்திரிக்காய் குழம்பு, ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பச்சை கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, கொத்தமல்லி தழை, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.